இப்ப போலாமா பஜ்ஜி சாப்பிட? நீ கூப்பிட்டா உடனே நான் பின்னாடி வந்துருவேனா? பாட்டிக்காக வா. பாட்டி சொன்ன பழமொழியை மட்டும் ஞாபகம் வச்சிருக்கீங்க. ஆனா எப்படி அன்பா நடந்துக்கணும்னு சொல்லி கொடுத்தது மட்டும் ஞாபகம் வச்சுக்க தெரியல. அப்படி பாக்காதீங்க. சில நேரம் எரிச்சல் ஆகுது, சில நேரம் பாவமா இருக்கு. உங்களால புரிஞ்சுக்கவே முடியல. நீங்க போங்க, நான் வரேன். என்ன சாப்பிடுறீங்க? மிளகாய் பஜ்ஜி வாழைக்காய் பஜ்ஜி மிக்சடா 2 பிளேட் கொடுங்க. நாங்க ஏன் அழற? அழாம சாப்பிடு. என்னால முடியல ஜெயிலர். இப்படியெல்லாம் நான் இருந்ததே இல்ல. உண்மையை சொல்லணும்னா உங்களை கல்யாணம் பண்ணதுல இருந்து நான் நானாவே இல்ல தெரியுமா? நாளுக்கு நாள் என்னோட இயல்பு, சிந்தனை, சந்தோஷம், நம்பிக்கை, ஏன் என்னோட குணம் உட்பட எல்லாத்தையும் உன்னால நான் தொலைச்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. உங்க வீட்லயும் எங்க வீட்லயும் சேர்த்து மொத்தம் 10 பேர் இருப்போமா? லட்சம் பேரை நம்ம சந்திச்சாலும் பழகினாலும் எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் இந்த 10 பேருக்குள்ள தானே நம்ம உலகமே அடங்கி இருக்கு ஜெயிலர். யாருக்கு என்ன சந்தோஷம்னாலும் இந்த 10 பேருக்குள்ளதான் கொண்டாடிக்க முடியும். துக்கம்னாலும் நமக்குள்ளதான் ஆறுதல் சொல்லிக்க முடியும். ஆனா ஏன் இப்படி பிரச்சனையாவே இருக்கணும் சொல்லு? எவ்வளவு பெரிய கஷ்டம் பிரச்சனை வந்தாலும் அடுத்த நிமிஷமே அதை மறந்துட்டு அடுத்த வழி என்னன்னு தேடி போற கேரக்டர் தான் நான். ஆனா இப்பெல்லாம் நான் செய்யறது சரியா, யார் கூட பேசுறது, யார் கூட பேசக்கூடாதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னோட சுதந்திரம் மொத்தத்தையும் உன்கிட்ட நான் அடமானம் வச்சிட்டேன். அனு முன்னாடி, பாட்டி முன்னாடி, என் அப்பா அம்மா முன்னாடி தினமும் என்னையே ஏமாத்திக்கிட்டு நடிச்சிட்டு வாழ்றதெல்லாம் எவ்வளவு கேவலமா இருக்கு தெரியுமா? உன்னை மட்டும் ஏன் கடவுள் இவ்வளவு வித்தியாசமா படைச்சிருக்காரு ராக்கி பாய்?